ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மார்க்கெட்டிங் பிளான் இருக்கிறவங்க அந்த ஸ்டூடெண்ட் காம்போ அந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட் கோர்ஸ். அந்த கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதே போல் ப்ரொமோஷன் டீம் வந்து சேல்ஸ் டீம் போகிறவங்க, சேல்ஸ் டீம் இருந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க, அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் A to Z இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எஸ்பிஎஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. சரிங்களா? அது நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்குது. அதை பற்றி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமோட நான் காட்டுறேன். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள் எஜுகேஷனுடைய வெப்சைட்டுக்கு வந்துருங்க. வெப்சைட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேலே பார்த்துங்க, educas.courses அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வெப்சைட்டு. உங்களுக்கு லிங்க் வேணுன்னா கூட நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இல்லைனா எஸ்பியோடைய வெப்சைட்டுக்கு போனால் கூட அங்கே கூட லிங்க் இருக்குது. சரிங்களா? அங்கே கூட நீங்கள் போய்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே. ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் லிங்க்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, do not have an account register nowன்னு கொடுத்துருப்பாங்க. இதை தாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா எஸ்பிஓவில் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்களே தவிர எஜுகேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ஸுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எஜுகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கீழே ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கு இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் நவ்வை டச் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ரிஜிஸ்டர் நவ்வை டச் பண்ணுறேன். டச் பண்ணுற பிறகு உங்களுக்கு நேம் இருக்கும். ஃபஸ்ட் நேம் போட சொல்லுவாங்க, ஒரு நேம் போட்டுங்க. லாஸ்ட் நேம் இனிஷியல். யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்பிஐ ஐடியை போட்டுங்க, அதுதான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். சரிங்களா? அடுத்து மெயில் போட்டுங்க, பாஸ்வேர்ட் போட்டுங்க, திரும்பி பாஸ்வேர்ட் போட்டுங்க. போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் நீங்கள் கொடுத்துட்ட பிறகு உங்கள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ண, பேக் வந்துட்டு யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு கீழே சைன் இருக்கும், சைன் போட்டு லாகின் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அடுத்தது லாகின் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே போய்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டால் லாகின் ஆகாது. சரிங்களா? இது ஃபஸ்ட் ஒன். ஓகே. நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இங்கே மேலே உங்களுக்கு 3 கோடு போட்டிருப்பாங்க. அந்த 3 கோடு இருக்கு இல்லையா, நீல கலரில் ஒன்று போட்டிருக்கோம் பாக்ஸ் மாதிரி, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இங்கே ரெஃபரல் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அந்த கோர்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த கோர்சஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்கலான்னா, இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு இல்லையா, ப்ரொமோஷன் டீம் வந்து சேல்ஸ் டீம் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ₹10,000 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹6,000 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் இருந்து இன்னும் அந்த கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க அவங்களுக்குமே வந்து ₹6,000 அந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. 5ஆம் தேதிக்கு ஆஃபர் இருக்குது. அந்த ஆஃபரில் அந்த எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் கோடை பயன்படுத்தி எப்படி ₹6,000 எப்படி நம்ம மாற்றி எப்படி அதை பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை பற்றி பார்த்துட்டு அடுத்தது நம்ம வந்து ஸ்டூடெண்ட் காம்போ மார்க்கெட்டிங் பிளான் இருக்கிறவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அந்த கோர்சஸ் நீங்கள் டச் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு. அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000ங்க. இதை கரெக்டாக பாருங்கள். பேர் வந்து கரெக்டாக பார்த்துங்க, அமௌண்ட் கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து அப்டேட் ஆகும். இது இல்லாமல் எஸ்பிஐயில் நீங்கள் சப்மிட் பண்ணவங்களும் உங்களுக்கு கரெக்டாக சப்மிட் ஆகும். சப்போஸ் கீழே அதே போல் ஒன்று இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டரி அட்வான்ஸ் லெவல்னு இருக்கும். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? மேலே அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ 25,000 போட்டிருக்கும். இதை தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? இது யார் அப்படின்னா சேல்ஸ் டீமுக்கு போகிறவங்க, சேல்ஸ் டீம் இருந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க இதை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இதில் ஆட் டு கார்டுன்னு இருக்குங்க. அந்த ஆட் டு கார்டை டச் பண்ணுங்கள். ஆட் டு கார்டை டச் பண்ணிட்டு வியூ கார்டு இருக்கும், திரும்பியும் வியூ கார்டை டச் பண்ணுங்கள். வியூ கார்டை நீங்கள் டச் பண்ணுற பிறகு நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கூப்பன் கோடை போடணும். கூப்பன் கோடு என்னவா இருக்கும், இப்போ ஆஃபருக்கு ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கோடை தான் நீங்கள் போடணும். ஆட் கூப்பன் கோடை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. என்டர் கோட் இருக்கும். அதில் என்டர் கோடில் SBOGC76 போட்டு அப்ளை அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் ப்ரைஸ் ₹19 டிஸ்கவுண்ட் ஆகி உங்களுக்கு இங்கே பாருங்கள் ₹6,000 காமிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ராசஸ் டு செக் அவுட்டும் கொடுக்கணும். ப்ராசஸ் டு செக் அவுட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜுக்கு போய்ட்ட பிறகு உங்கள் நேமு, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கேட்கும். அதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே மேலே பாருங்கள், எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? எல்லாத்தையுமே மேலே நேமு அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்ட பிறகு கீழே பாருங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குங்க. அந்த ப்ளேஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ப்ளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ நெட் பேங்கிங்கோ எதை வேணால் வச்சு பண்ணிக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாருமே ஃபோன்பேயில் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஸ்டக் ஆகாமல் இருக்கும், பேமெண்ட் பெண்டிங் வராமல் இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் அதை பண்ணிங்க சக்ஸஸ் ஆகிடும். இது பேமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுங்க. சரிங்களா? நீங்கள் வெயிட் பண்ணாமல் பின்னாடி டக்குன்னு வந்துட்டாவோ, ஹோம் பட்டன் அமைக்கிட்டாவோ, இல்லை நெட்வொர்க் சரியில்லைனாவோ உங்களுக்கு ஃபெயில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அமௌண்ட் டெபிட் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு ஃபெயில்ட் ஆகிடும், உங்களுக்கு ஆர்டர் ஐடி வராமல் போயிடும். அதனால் பேமெண்ட் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக லோடாகி ஆட்டோமேட்டிக்காக அதுவே சக்ஸஸ்ஃபுல் வந்து எல்லாமே முடிஞ்சிடும். சரிங்களா?
உங்களுக்கு மெயில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி வந்துடும். ஹேஷ்டாக்ஸ் போட்டு ஒரு 5 நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் ஐடி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இன்றைக்கி இந்த டைமில் ஒரு 4:17க்கு இந்த டைம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டைமிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த டைம்லேருந்து 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது அந்த ஆர்டர் ஐடி எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்பிஐயில் சப்மிட் பண்ணணும். அதுவுமே நான் லாஸ்ட்டில் எப்படி பண்ணணும் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ உடனே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உடனே போய்ட்டு பண்ணக்கூடாது. 12 ஹவர்ஸ் ஆகணுங்க சரிங்களா. 12 ஹவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டர் ஐடி அப்டேட் ஆகிட்டு நீங்கள் போய்ட்டு எஸ்பிஐயில் சப்மிட் பண்ணணும் சரிங்களா. ஓகே. ஸோ அப்போது இப்போ எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த இந்த அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டேன் சரிங்களா. அடுத்தது மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கிறவங்க இந்த ஸ்டூடெண்ட் காம்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஜஸ்ட் அதே மெத்தட் தான். நீங்களும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எஜுகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த மேலே 3 டாட் பண்ணி கோர்சஸ் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனே இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ. அதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. அதை நீங்கள் என்ன பண்ண ஆட் டு கார்டு கொடுத்து திரும்பி வியூ கார்டு கொடுத்துங்க. ஸோ வியூ கார்டு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் இருக்கும். இங்கே தான் நீங்கள் திரும்பி கூப்பன் கோடு போடணும் சரிங்களா. இங்கே நீங்கள் கூப்பன் கோடு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், 15,000 உங்களுக்கு 6,000 வந்து காமிக்கும். இதோடைய கூப்பன் கோடு எங்கே இருக்குது அப்படின்னா எஸ்பிஓடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கூப்பன் கோடு, எஸ்பிஓ எம்டிபி இருக்கு இல்லையா, இதுதான் அந்த கூப்பன் கோடு. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ஆடியோ கூப்பன் கொடுக்க போகிறோம். ஆடியோ கூப்பன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணி போகிறோம், அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுற பிறகு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்கவுண்ட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க விஷயம். பாருங்கள், அப்ளை பண்ணிட்டேன், உங்களுக்கு திரும்பி 6,000 வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ப்ராசஸ் டு செக் அவுட் கொடுக்க போகிறீங்க. அடுத்து உங்கள் நேமு, மொபைல் நம்பர், ஜிமெயிலு, ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்க போகிறீங்க. ஜிபேயில் வச்சு, ஃபோன்பேயில் இல்லை ஏதோ ஒன்று வச்சு பேமெண்ட் பண்ண போகிறீங்க. பேமெண்ட் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லாமே லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்துடும். ஸோ ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் பண்ணுறீங்களா, பேமெண்ட் பண்ண டேட்லேருந்து ஸோ அந்த டைம்லேருந்து 12 ஹவர்ஸுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் போய் சப்மிட் பண்ணணும். ஓகே ப்ரோ, எஸ்பிஐயில் எங்கே போகிற நான் போய் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா. ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க, நியூ மெம்பருக்கு வேறு மாதிரி இருக்கும், ஓல்டு மெம்பருக்கு மாறுற மாதிரி இருக்கும். அது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிடறேன் எப்படின்னு. இப்போ நீங்கள் ஓல்டு மெம்பராக இருக்கீங்க, அது ஓல்டு மெம்பர்னா யாருன்னா ப்ரொமோஷன் டைம்லேருந்து சேல்ஸ் டைம் போகிறவங்க. சேல்ஸ் டைம் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரே மெத்தட் தாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே அப்லோடு இது இருக்கும், பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்னால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கும் பர்ச்சேஸ் ஃபோன் நம்பரு, பர்ச்சேஸ் மெயில் ஐடி, செலக்ட் பானர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுத்துங்க. ஆர்டர் ஐடி இங்கே தான் நீங்கள் போடணும் சரிங்களா. இங்கே ஆர்டர் ஐடி வந்து போட்டு கீழே சேல்ஸ்னு இருக்கும், அதை எதுவுமே பண்ணாதீங்க. பர்ச்சேஸ் பண்ண டேட்டு போட்டு கீழே சப்மிட் கொடுத்துட்டிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்மிட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இது யாருக்கு அப்படின்னா ஓல்டு மெம்பர், ப்ரொபாஷன் டைம்லேருந்து சேல்ஸ் டீமு ஓகேவா. மார்க்கெட்டிங் பிளான் இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா நான் வெயிட் பண்ணுங்கள், இப்போ காட்டுற மாதிரிங்க. ஏன்னா நியூ மெம்பர் ஓல்டு மெம்பர் வேறு மாதிரி பிரிச்சிருக்காங்க அதனால் சரிங்களா. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குங்க சரிங்களா. இந்த ஜாயினிங் ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்கள் டச் பண்ணணும் சரிங்களா. இது வந்து மார்க்கெட்டிங் பிளான் இருக்கிறவங்க சரிங்களா. இதை நீங்கள் டச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் கண்டினியூ பர்ச்சேஸ் எஜுகேஷன் இருக்கும், அதில் கண்டினியூ பர்ச்சேஸ்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், இதில் செக் அவுட்னு இருக்கும் சரிங்களா. அந்த செக் அவுட்டை டச் பண்ணுங்கள். செக் அவுட்டை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் எடிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துங்க சரிங்களா. இங்கே அட்ரஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட் அட்ரஸ்னு இருக்கும், ஆட் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். எடிட் பண்ண தவிர நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இது கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் டீட்டெயில்ஸ் ஒன்று இருக்குங்க, கூப்பன் கோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கூப்பன் கோடு இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹேஷ்டாக்ஸ் போடணும். ஹேஷ்டாக் போட்டு உங்களுக்கு ஒரு 5 நம்பர் வந்துருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் ஐடி மார்க்கெட்டிங் டீமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது ஸ்டூடெண்ட் காம்போக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கல்ல, உங்கள் மெயிலுக்கு அந்த ஆர்டர் ஐடி வந்திருக்குல்ல, அந்த ஆர்டர் ஐடி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடுங்க. இவ்வளோ தாங்க விஷயமே. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சுதுங்க சரிங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்னோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பிளான் இருக்குது, எப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், அதே போல் ப்ரொமோஷன் டு சேல்ஸ் டீம் போகிறவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நல்ல வீடியோக்கள் வருங்க. ஸோ அடுத்த விஷயம் அன்பு அஃபிஷியல். பாய்.